தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே வீசிய பலத்த சூறாவளி காற்றால் முந்தல் மற்றும் மேலப்பரவு கிராமங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததில் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். மேலப்பரவு மலைவாழ் கிராமத்தில் வீசிய காற்றால் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததோடு பல வீடுகளின் மேற்கூரைகளும் சேதமடைந்தன. எதிர்பாராத இந்த இழப்பால் தவித்து வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வெறும் காத்து மட்டும்தான். அப்ப அந்த காத்து ஆனது பாத்தீங்கன்னா 3:30 போல அடிச்ச காத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல விடாம காத்து அடிச்சுட்டே இருந்திருக்கு. அந்த காத்துனால பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த வாழை இன்னும் ஒரு 1.5 மாசம்னா எங்களுக்கு வெட்டுக்கு தயாராயிரும். ஏன்னா இப்போ போட்ட முதல் எங்களுக்கு முழுசா கையில சேரங்குள்ள இப்படி ஒரு இயற்கை சீற்றத்தின் காரணமா பூராமேவும் எங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணி விட்டுருச்சு. இது சம்பந்தமா அரசு அதிகாரிகள் நேர்ல பார்வையிட்டு எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும்னு நாங்க இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.